ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் இந்திரா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏவிஎஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சீஸ் லசானியா. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நான் வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா வீடியோவில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போது சிக்கன் சீஸ் லசானியா எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 250 கிராம் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் பீஸ் இருந்தால் தான் இது செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே ஆலிவ் ஆயில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக இட்டாலியன் சீசனிங் எடுத்துக்கலாம். அது கூடவே பால் 250 ml, லசானியா ஷீட்ஸ், இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. மைதா 100 கிராம்ஸ் இல்லைனா 125 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம வந்து லசானியா ஷீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இட்டாலியன் சீசனிங்கிறதுனால ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது லசானியா ஷீட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம லேயர் வந்து போட்டு ஸ்டஃப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சம் நல்லாவே வேகணும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு இதை எடுத்து மாற்றிடலாம். இது நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஸோ இது நம்ம வந்து ஓவனில் பேக் பண்ணுறதுனால ஆஃப் பாயில் இருந்தால் கூட பரவாயில்ல. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பவுலில் நார்மலான ஒரு தண்ணி வச்சுட்டு அதை வந்து இதில் போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய போட்டு ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து கூட நம்ம போட்டு வேக வச்சு எடுத்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை பச்சை தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். சூடும் கம்மியாயிடும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாம் தனியாக. சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து போன்லெஸ் பீஸ் தான் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி மிக்சி ஜார்லேயும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீமா மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். பட்டர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மைதா வந்து நம்ம எத்தனை 2 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ எத்தனை எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக வந்து பால் எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் சாஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மைதாவை போட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள்.
நம்ம அதோட பால் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்குது. சாஸ் பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கூட இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். கடாயை அடுப்பில் நல்லா காய வச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு நம்ம 4 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே நம்ம பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பூண்டை அதோட சேர்த்துடலாம். அடுத்து அதோட பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச கறி சிக்கன் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெஜிடபிள் தேவைன்னா இதோட சேர்த்து வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேப்சிகம் போட போகிறேன். ஒரு சிலர் வந்து இதில் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கறி போட்டுட்டு அடுத்து 1 by 1 காய் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே வந்து ஒரு சிக்கன் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. சிக்கன் நல்லா குக் ஆகிடும். ஏன்னா நம்ம இதை வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக கொத்தி எடுத்துக்கிறதுனால ரொம்ப நேரம் தேவைப்படாது. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட நெக்ஸ்ட்டு பீஸா சாஸையும் இதில் சேர்த்துலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பீஸா சாஸ் வந்து நம்ம பீஸா செய்யும்போது ஆல்ரெடி நான் சாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஓரிகனோவும் அதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதோட சேர்த்துக்கலாம்.
இட்டாலியன் சீசனிங்கும் அதோட சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. குறைஞ்சது இது எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. சிக்கன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ 3 ஸ்டெப் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவுல் வந்து நமக்கு ஒன்று தேவைப்படும். ஸ்கொயர் டைப்பில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ரவுண்டாக இருந்தால் கூட என்ன மாதிரி டைப்பில் இருக்கோ எடுத்துக்கலாம். ஸோ ஓவனில் வைக்கிறதுனால நான் இந்த பவுல் எடுத்துருக்கேன். அடுப்பில் வைக்கிறதுனா நீங்கள் அலுமினியம் இதுக்கேற்ற மாதிரி வேறு இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஆலிவ் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து லேயர் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லசானியா ஷீட் எடுத்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணிடுறேன். அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ் வந்து இதில் சேர்க்கலாம். அடுத்து இதில் வந்து கியூப் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது ஷீட்டை மறுபடியும் இது மேலே எடுக்கிறோம். இது போல் 1 by 1 நம்ம வந்து லேயர் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே போட்டுட்டு நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். இது மேலே கொஞ்சம் நான் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். லேயர் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 2 ஷீட் இது மேலே கவர் பண்ணிடலாம்.
இது வந்து லாஸ்ட் லேயர் நம்ம வந்து இதோட ஃபினிஷிங் பண்ணிடலாம். இருக்கிற இந்த டொமேட்டோ சாஸ் எடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதோட கூட ஒயிட் சாஸையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஓவனில் 170 டிகிரி செல்சியஸில் 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை பேக்கில் வைக்கிறேன். இப்போது சிக்கன் சீஸ் லசானியா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாத உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிகள் வேணும்னா கூட நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.